சாயிபாபா ஷீரடிக்கு வந்த சில ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நாள், ஆமன் என்ற பக்தையின் உள்ளத்தில் இருந்த சுமையை அறிந்த அவர், இன்று உன் இல்லத்திற்கு அழைத்துச் செல் என்று கூறினார். ஆமன்பாய் மகன் கன்வன்ஷரி கனேடே வயது 35 இருக்கும். இன்னும் திருமணமாகவில்லை. அவன் பல ஆண்டுகளாக கொடிய தொழுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான். பக்தையின் உள்ளத்தில் உள்ள குறையை அறிந்த பாபா, அதை தம்முடைய அருள் வைத்தியத்தின் மூலமாக குணமாக்க நினைத்து ஆமன்பாயுடன் அவள் இல்லத்தை அடைந்தார். பக்தையின் மகனை நோக்கி, இந்த நோயை குணப்படுத்த முடியும், ஆனால் என்று சொல்லி நிறுத்தினார். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் சாயி என்று அவன் கேட்டான். என்னிடம் உள்ள மருந்தை தவிர நல்ல பாம்பின் விஷமும் தேவை. சரி, நீ இங்கிருந்து 10 வீடுகள் கடந்து போ. அங்கு ஒரு நல்ல பாம்பு இப்பொழுது உள்ளது. தொழுகை நோய் உள்ள உன்னை அது தீண்டாது. அதை பிடித்து வா என்று பாபா கூறினார். கன்வன்ஷரியும் பணிந்து நடந்து பாம்பை பிடித்து அவரிடம் கொடுக்க, பாம்பின் விஷத்தை எடுத்துவிட்டு அதை விடுவித்தார் பாபா. அது பாபாவுக்கு நன்றி தெரிவித்து தன் பயணத்தை தொடர்ந்து பாபாவும் தன் வைத்திய பணியை தொடர்ந்தார். பிறகு அவனுக்கு மருந்தை கொடுத்து அதை உட்கொள்ளும் முறைகளையும் பத்தியங்களையும் எடுத்துரைத்தார் பாபா. கன்வன்ஷரி மருந்து சாப்பிட ஆரம்பித்த சில தினங்களில் நல்ல பலன் கிடைத்தது. அழுகிய கை, கால், மூக்கு போன்ற உறுப்புகள் மாறின. சாய்பாபாவின் வைத்தியம் ஊர் முழுவதும் பரவியது. ஓம் சாய்ராம்.